ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனோட தாரேன். ஸோ இந்த நேம் வந்து சஞ்சு. நான் வந்து இந்த 5 வர்ற ஃபுல் கோர்ஸ் லெக்சர் பண்ண போகிறது நான் தான். ஓகே. இந்த லெக்சர்ஸ் அந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ் வந்து எதால ப்ரொவைட் பண்ணப்படுது உங்களுக்குண்டா ஸ்கை அப் கேம்பஸ் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டால தான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ அதுக்கான செஷன் 1 தான் இன்றைக்கு நடக்கிறது. எல்லாரையும் வந்து நான் என் சார்பாகவும் ஸ்கை அப் கேம்பஸ் சார்பாகவும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற செஷன்ற டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இல்லை, டீப்பாக உள்ள போய் நாங்கள் ஃபைவர் என்ன, ஃப்ரீலான்சிங் என்ன, ரியல் லைஃப்ல வந்து அதில் இன்கம் பாசிபிளா, ரியல் லைஃப்ல நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாமா, இதில் ஸ்கில்ஸ் தேவையா, உங்கள்கிட்ட இருக்கிற செப்பரேட்டான பர்சனல் டவுட்ஸுகள், அப்படி இது சம்பந்தமான எல்லாத்தையும் வந்து நான் இதில் வந்து டீச் பண்ணுறதுக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அப்போ இந்த ஃபைவரில் வந்து நாங்கள் லைவாக அந்த வெப்சைட் ப்ராக்டிக்கலாக எல்லாம் போய் ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டவும் போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட டவுட்ஸோட வந்து நீங்கள் மெசேஜாக கேட்டுக்கொள்ளலாம். நான் மைக் ஒன் பண்ணாத காரணம் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆள் வந்து மைக்கில் கதைக்கக்குள்ள அது வந்து அப்படியே கண்டினியூஸாக எக்கோ பண்ணிட்டு இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் எல்லாருக்கும் மைக்கில் வந்து டிசபிள் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபைனலில் வந்து உங்களோட எல்லாட்ட மைக்கையும் வந்து ஆன் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் செட் பாக்ஸ்லேயே ஏதாவது டவுட்ஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே. செப்பரேட்டாக உங்களுக்கு லாஸ்ட்லேயும் வந்து ஒரு கியூஏ செஷன், அதாவது டைம் மட்டும் தருவேன் டவுட்ஸில் கேட்குறதுக்கு. இடையில ஏதாவது அந்த டைமில் நான் வந்து ஏதாவது டவுட் கிளியர் பண்ணுறதுனா நீங்கள் அதுலேயும் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. நாங்கள் வந்து ஸ்கைஅப் கேம்பஸால் உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்கைஅப் கேம்பஸ்ன்றது கிட்டத்தட்ட இப்போ 1 இயருக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். இந்த ஸ்கைஅப் கேம்பஸில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம்னா 100% ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் எல்லா கோர்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு ரன்னில் இருக்கிறது வந்து ஃப்ரீலான்சிங் சைடில் இந்த ஃபைவர் அப்படின்றது. அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட் சைட், அதாவது வேர்ட்பிரஸ் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஃபுல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வேர்ட்பிரஸ் வெப் டெவலப்மெண்ட் மாஸ்டரிங் வேர்ட்பிரஸ் அப்படின்ற நேமில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏஐ ரிலேட்டடான சில கோர்சஸும் இருக்குது. அடுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து வெரி சூன் நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ எல்லா ப்ராசஸும் ஓகே. மேபி இந்த மந்த்து இல்லை மிட்லேயே வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கூட. ஓகே, நாங்கள் வந்து மெயின் செஷனுக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய சில முக்கியமான டாப்பிக்கை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை விட நிறைய இன்னும் பார்க்க இருக்கேன். ஸோ நான் மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், சில பேருக்கு ஐடியா இருக்காது. சில பேர் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று நானும் இந்த லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்காகவே இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு இந்த 1 ஹவரை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் இதை உங்களை ஃபுல்லாகவே கைட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபுல் லெசனையும் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ 100% நான் எந்த சைடில் கேரண்டி தருவேன். இன்றைக்கு இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஃபைவர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் 100% நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் எந்த சைடில் நானே உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். ஓகே. அடுத்த வந்து இந்த ஃபைவர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஆரெல்லாம் ஒர்க் பண்ணுறது, கிக் அப்படின்றது என்ன, அடுத்து வந்து ஒரு நார்மலாக ஃப்ரீலான்சர் ஒர்க்குக்கும் நார்மலாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் தானே டெய்லி போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ரியல் டைம் நாங்கள் ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணலாமோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். அடுத்த ஏர்னிங் ப்ரூஃப், சில ரியல் ஏர்னிங் ப்ரூஃப்ஸும் வந்து நாங்கள் இதில் பார்க்குறதுக்கு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கொஷன் வந்து கேட்குறேன். ஸோ இது சம்மந்தமாக இந்த வேர்ட்டை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை எனக்கு இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸாக நல்லா தெரியும் என்றவங்க வந்து வை என்ற ஒரு மெசேஜை போடுங்க. இல்லை எனக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ தான் இந்த வேர்ட்டை நீங்கள் இதில் போடக்கூடாதான் பார்க்குறேன், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க நோ அல்லது என்னன்ற ஒரு மெசேஜை போடுங்க. அப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நான் எத்தனை பேருக்கு நாலேஜ் இருக்குது, எத்தனை பேருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற பற்றி நான் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட ரெஸ்பான்ஸை தாங்க. ஓகே 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 தேங்க்யூ. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து நான் பார்த்ததில் ஒரு 70% வந்து நோ தான் வந்துருக்குது, ஒரு 30% வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70% அகலம் என்ன, இந்த சந்தனம் மாதிரி
என்னவா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் இதுவும் இல்லை. நாங்கள் இந்த கிளாஸை வந்து ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாருமே பயப்படுத்தவில்லை, எல்லாமே இங்கிலீஷில் நடக்குது, இங்கிலீஷில் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லாமல் இல்லை. ஜஸ்ட் ஒரு சில மெயின் வேர்ட்ஸில் வந்து நான் இங்கிலீஷில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே டோட்டலாக தமிழ் லாங்குவேஜில் தான் கதைக்க போகிறேன். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமென்னு பயப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ தியரி கூட நான் இங்கிலீஷில் சாரி தமிழில் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே இதில் வந்து தியரி கிளாஸாக நடக்காது. ஜஸ்ட் இது ஒரு பேசிக் கன்செப்டோடைய நான் இதை வந்து மட்டும்தான் தியரியாக போட்டு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து நான் சிம்பிளாக இதில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டாக வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். இண்டிபெண்ட்டாக வேலை செய்கிற ஒரு முறை, சரியா? இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸை வந்து என்ன செய்யுங்க, சர்வீஸை வந்து கொடுக்குறீங்க. இது வந்து ஆன்லைன்ல வேலை செய்யறது, சரியா? நீங்க ஒரு இடத்துல இருந்தோன்னு இன்டர்நேஷனல் சரி லோக்கல் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒர்க் பண்றேன், சரியா? இவ்வளவு தான் நான் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இப்ப இதை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஃப்ரீலான்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல, சரியா? இப்போ நீங்க வந்து உங்களோட வீடு இருக்கு, உங்களோட வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஸ்ரீலங்கனா இருப்பீங்க, இந்தியனா இருப்பீங்க, சரியா? அப்ப ஸ்ரீலங்கால இருந்து நீங்க ஒரு வேர்ல்டு வைட்ல இருக்கிற ஒரு கிளைண்ட்ஸ், அதாவது கனடாவிலயோ ஒரு யூஎஸ்லயோ இருக்கிற ஒரு கிளைண்ட்ஸோடயோ இவங்களை வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் சொல்லுவோம். இதே நீங்க ஸ்ரீலங்காக்குள்ளேயே வேற ஆக்களோட ஆன்லைன்ல வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு, இப்போ நீங்க ஒரு கேண்டில இருக்கிறீங்கன்னா, கொழும்புல இருக்கிற ஒரு கிளைண்ட்ஸ் கூட நீங்க ஆன்லைன்லயே ஒர்க் பண்றீங்கன்னா அது லோக்கல் கிளைண்ட்ஸ், அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கு, சரியா? அப்ப அந்த இன்டர்நேஷனலையும் லோக்கல்லையும் வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. என்னது? ஆன்லைன்ல, சரியா? நீங்க வந்து இங்க ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதுவும் இண்டிபெண்டா. இப்ப நீங்க வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ அல்லது ஒரு மேனேஜருக்குள்ளேயோ இருந்து அவங்க சொல்றது ஒர்க்கு நீங்க செய்யறீங்கள. நீங்க கிட்டத்தட்ட உங்களோட லேப்டாப் வந்து ஒரு கடை, உங்களோட லேப்டாப் கடை, ஃபைவர்ன்றது நீங்க விற்க போற ப்ராடக்ட், நீங்க வந்து தான் ஓனர், சரியா? வீட்டுக்குள்ளேயே நீங்க உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு ட்ரேடிங் சைட்டுக்குள்ள போயிருப்பீங்க, கட்டாயம் ட்ரேடிங் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க என்ன நடக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்போ ஒருத்தன் வேலைக்கோ அல்லது ஒரு எங்களை மாதிரி ஒரு நார்மலா எல்லாரும் மிடில் கிளாஸ் ஏரியாக்களா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா டைரக்டா நாங்க பிசினஸ்க்கே போயிடுவோம், சரி? அப்படித்தானே? ஸோ நாங்க வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட்ல இருந்து ரன் பண்றதுக்கு வலிக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஆன்லைன்ல டொலர்ஸ்ல உங்களுக்கு இன்கம் வருது. அப்ப இது ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா நிறைய பேர் அதை என்ன செய்யறாங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, அவங்களோட டைமை வந்து இன்னொரு ஆளுக்கு கீழே வேலை செய்யறதுலயே இருக்காங்க ஒழிய அவங்கள பில்ட் பண்றதுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு மெயின் கான்செப்ட் தான் இந்த ஃப்ரீலான்சிங். நீங்க ஓனா ஒர்க் பண்ணி உங்களுக்கான இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க. மோஸ்டா நீங்க ரீல்ஸ்ல டிக்டாக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங் எல்லாம் கதைச்சிருப்பாங்க. அது ரீசன் வந்து அதுதான். இப்ப நாங்க இங்க சர்வீஸ் வேலை வேலை என்ன செய்யறது என்று சொல்ல, வேலை என்று இதுல மென்ஷன் பண்றோம் தானே? அப்ப இதுல மென்ஷன் பண்ற எல்லாம் அதாவது உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் என்றக்குள்ள, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஆள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்றது, அது அவருக்கு இருக்கிற ஸ்கில். இன்னொரு ஆள் வந்து என்னது, ஒரு வெப்சைட் டிசைன் பண்றேன்னா அது அவருக்கு இருக்கிற ஸ்கில். போட்டோஷாப் பண்ணுவேரா, அவருக்கு இருக்கிற ஸ்கில். இதுவெல்லாம் தான் சொல்ற ஸ்கில். இப்ப என்னட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை. நான் இப்ப ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பொடியன் அல்லது ஒரு கேர்ள். இப்பதான் நான் எனக்கு அவ்வளோத்துக்கும் ஸ்கில் இல்லை அப்படின்றவங்களும் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸ்கில் இல்லாமையும் ஒர்க் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் ப்ரூஃபோட காட்டுறேன். ஓகே. இது வந்து சின்ன பிள்ளை ஒரு தியரி தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ரீலான்சர்ன்றது வந்து யார்? அந்த ஃப்ரீலான்சிங்கை செய்யறாக்களை தான் சொல்றேன் ஃப்ரீலான்சர். சுய தொழில செய்யறவங்க, தனி தொழில செய்யற, அதை தான் நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் ஃப்ரீலான்சர் அப்படின்றத. இப்போ இந்த ஃப்ரீலான்சரை வந்து 2 கேட்டகரிஸ் வரும், அதாவது செல்லர்ஸ், பையர்ஸ். பட் ஆக்சுவலா நாங்க இங்க வந்து பையர்ஸ் அண்டு சொல்றதை விட கிளைண்ட்ஸ் அண்டு மோஸ்டா சொல்லுவோம். இப்போ மூவிஸ்ல எல்லாம் ஐடி கம்பெனி சைட்ல பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லுவாங்க, கிளைண்ட்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. பையர்ஸ் நார்மலா கதைக்கிறது இல்லை. இப்போ இந்த ஃப்ரீலான்சர்ஸ்ல வந்து 2 விதமா இருக்கு, உண்டு செல்லர்ஸ், பையர்ஸ். இங்க பையர்ஸ் அப்படின்றது கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்ன செய்வாங்க, இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறது ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாத்வே வந்து பாக்குறது. அப்ப நீங்க எல்லாம் வந்து வருவீங்கன்னா செல்லர்ஸ், நீங்க எல்லாத்தையும் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ற ஒரு ஆளா வருவீங்க செல்லர்ஸுக்குள்ள. இப்ப பையர்ஸ் அப்படின்னா நீங்க எல்லாம் என்னண்டா, சாரி, பையர்ஸ்ன்றது, இப்ப நான் வந்து ஒரு பையர் இருக்கிறேன், நீங்க எல்லாருமே ஒரு செல்லர்ஸ் வைங்க. ஓகே. அப்ப இந்த நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இப்போ ஒரு வீடியோ எடிட்டர் ஒரு ஆள் தேவை. அப்ப உங்கள வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் யார் தாரீங்களோ அவங்கள நான் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். அப்ப நான் இங்க பையர்ஸ், நீங்க வந்து செல்லர்ஸ். ஓகே. அப்ப இதுதான்
பையர்ஸ் செல்லர்ஸ், அதாவது எங்கள்கிட்ட இருந்து சர்வீஸை கேட்கிறார்கள் வந்து பையர்ஸ், அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றார்கள் செல்லர்ஸ். சிம்பிளான ஒரு தோட். ஓகே, இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து எக்கச்சக்கமா இருக்கு, சரியா? ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, மூன்று இல்ல, நாலு இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு. நான் இதுல ஆட் பண்ணிக்கிறத விட இன்னும் மோஸ்டா இருக்குது. நான் முக்கியமா பெரிய லெவல்ல இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கிறது தான் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு நேம் நாங்க சொன்னோம்டா, சோஷியல் மீடியான்றது காமனான நேம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குது? டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்குள்ள வந்து அப்வொர்க், நீங்க மோஸ்டா கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஃபைவர் கேள்விப்பட்டவங்க நினைக்கிறேன், அப்வொர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீப்புள் per hour, ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சர். அது அது எல்லாத்தையும் விட நாங்க பார்க்க போறோம் நம்மளோட ஹீரோ தானே ஃபைவர். இதுதான் அவங்களோட லோகோ. எஃப்பும் ஐயும் இருக்கும், ஃபைவர். FIVERR, ஃபைவர். சரியா? ஸோ இந்த பிளாட்ஃபார்மை தான் நாங்க பார்க்க போறோம். ஏன் நாங்க இதெல்லாம் பார்க்கல, இதை மட்டுமே பார்க்கிறோம், எல்லாத்தையும் வந்து நான் சொல்றேன். கட்டாயம் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு, ஏன் இவ்வளவு சொல்லிப்படி இதைத்தானே நாங்க பார்க்கிறோம், மற்ற எல்லாத்தையும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணலாமே. எல்லாத்துக்கும் நான் ரீசன் சொல்றேன். அதுக்கு முன்னால சரி, ஃப்ரீலான்சிங்னு சொன்னீங்க, கேள்விப்பட்டீங்க. ஓகே, இப்போ ஃபைவர் என்னன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியுமன்றவங்க வையண்டு போடுங்க, தெரியா அப்படின்றவங்க நோ ஒன்று போடுங்க, என்னண்டு போடுங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் ஒன்று சேட்ல போடுங்க, நான் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்றேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 50-50 என்ற மாதிரி இந்த முறை வந்திருக்குது ஃபைவர் அப்படின்றது. இந்த ஃபைவர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு வெப்சைட். சரியா? மொபைல்ல ஆப்பாவும் இருக்குது, பட் ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் இந்த ஃபைவர்ன்றது. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரி தான். பட் இங்கே நாங்கள் என்ன ஃபுல்லா ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஆளை ஹையர் பண்றதுக்கும் ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளாகவும் நாங்கள் இங்கே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன்ல ரன் ஆகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைவர் அப்படின்றது அந்த வெப்சைட்டுக்கு அவங்க வச்ச பேர். அது என்னத்தை வச்சு நேற்று வச்சாங்களோ தெரியல, அவங்க வச்ச நேம் தான் ஃபைவர். ஓகே, அதுல நேம். இந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, அதுல என்னென்ன மாதிரி இருக்குது, அந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் வந்து நாங்க உள்ளுக்குள்ள போய் வெப்சைட்டுக்குள்ள பார்க்க போறோம். முன்னாண்டா ஒன் பை ஒன்னா ஸ்டெப்பா பீனஸ்ல இருந்து ஜீரோல இருந்து நாங்க போய் கொண்டிருப்போம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்டரி நாங்க பார்க்கணும். ஏன் நான் சொல்றேன்டா, நிறைய பேர் எங்கட எல்லாருமே என்ன செய்யற, ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம் பாரியாடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றேன், இது ஸ்கேமா இருக்கு, நீ ஏமாற போறோம், இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அணி ஏமாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் மெயினா என்ன செய்யணும், ஹிஸ்டரியை பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு முதல் ஒரு கன வருஷம் ஆயிட்டு இந்த சோலார் பேனல் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி ஒரு இது ஒன்று வந்திருக்கு, ஸ்கேம் ஒன்று. அப்ப இன்வெஸ்ட் பண்ணினா, இப்போ எப்படி என்ன ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ற, அதுக்கு கீழே ஒரு 5 பேர் சேர்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணா அந்த முதலாவது ஆளுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெர்சன்டேஜ் வரும். அப்படி எல்லாருக்கும் அது ஒரு லாபமா வந்து 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 ஒரு டைம்ல பெரிய ஒரு தொகை வரக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கால இது வந்து ரீசெண்ட்ல கொஞ்சம் வருஷம் ஆயிட்டுது. ஆனா ஃபேமஸா கதைச்ச ஒரு ஸ்கேம் உண்டு. அப்ப அதுல மாட்டினாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆன்லைன்ல ஏர்னிங் அப்படின்றக்குள்ளேயே ஸ்கேம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதுக்கு தான் ஹிஸ்டரி பார்க்கணும். இந்த ஃபைவரும் அப்படியா, ஏன்டா ஆன்லைன்ல ஏர்ன் பண்றேன்னு சொல்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றீங்க, அதுலயும் வந்து டொலர்ஸ்ல இன்கம் பண்றீங்க, அப்ப இது வந்து என்னட்டு நம்புறேன் நான் அப்படின்னு கட்டாயம் எல்லாருக்கும் கொஸ்டின் வரும். ஒரு நல்ல ஒரு பிசினஸா இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, பிசினஸ் சைட்ல யோசிக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு தான் ஹிஸ்டரியை பார்ப்போம் நாங்க இதுலயே வச்சு. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றது நான் இதுல இருக்கிற நோட் பண்ணிக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து அடுத்த. சரியா? நான் சும்மா இதுல ஷோர்ட்டா போட்டிருக்கேன், பட் இதுல கொடுக்குற எல்லா கண்டென்ட்ஸும் வந்து ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து நான் எடுத்தது. இந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட் வந்து லான்ச் பண்ணது 2010. இப்போ நாங்க இருக்கிறது 2026, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அப்ப கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த ஃபைவர் ரன் ஆயிட்டு இருக்குது. நாம் வந்து ஃபைவர்ல 2019 வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஃபைவர்ல. இப்போ நான் வந்து லெவல் 2ல செல்லராக இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 7 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இந்த ஃபைவர்ல. என்னட்ட வந்து கிட்டத்தட்ட 300 350, சாரி 300 350 அந்த லெவல்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இன்னொரு ஐடி இருக்கு, 11 1ல இருக்குது.
ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் டீச் பண்ணியும் இருக்கேன். சரியா? அப்ப எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவர்ல இருக்குது. இவ்வளவு இதுல இருக்கு வழியா நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, அந்த ஃபைவரை வந்து நம்பலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம்ன்றதுக்காக. 2வது வந்து மல்டிநேஷனல் மார்க்கெட் பிளேஸ் ஆன்லைன்ல. சரியா? இப்ப இந்த மாதிரி சோஷியல் இதுகள் எல்லாம் வந்து நாங்க ஒரு சர்வீஸா கொடுக்குறோம்னா, லோக்கல்ல வந்து ஒரு கிளைண்ட்ஸ் எங்கள்ட்ட வந்து கண்டக்ட் பண்றது ஏகப்பட்ட காம்படிஷன். இப்ப அந்த ஏரியால இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் எங்கள்ட்ட வந்து ஒரு ஷாப்பா நாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஒரு போட்டோ ஷாப்பை நாங்க தெரியும் எனக்கு ஸ்கில் இருக்கு ஏன்டா நான் ஒரு போட்டோ ஷாப் கொண்டு போட்டேன்டா அங்க வந்து அந்த ஏரியால இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க என்னட்ட வந்து போட்டோ எடிட்டிங்கோ அது சம்பந்தமான ஒர்க்கோல வந்து வாங்குவாங்க. அப்ப இது வந்து ஆன்லைன்லயே ஃபுல்லா நடக்குது. மல்டிநேஷனல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது ஏன் சொல்றான்டா இங்க வந்து போட்டோஷாப் மட்டும் இல்லை, உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீங்க சேல் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங்கோ, வெப் டெவலப்மெண்ட்டோ, ஃபோட்டோஷாப்போ, மேபி உங்களுக்கு டீச்சிங் தெரியுமெண்டா டீச் பண்ணலாம். நீங்கள் ஒரு லோயர் படிச்ச நீங்கள் லோ தெரியுமெண்டா லோ பண்ணலாம். அதுக்குள்ள லோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு டான்ஸர் இருந்தா கூட நீங்கள் டான்ஸும் வந்து டீச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா மல்டிநேஷனல் மார்க்கெட் பிளேஸ் ஆன்லைனில். ஸோ இது மாதிரி ஒன்று. அடுத்தது வந்து இந்த ஃபைவர் அப்படின்ற இந்த வெப்சைட் என்ன செய்யுது, ஃப்ரீலான்சர்ஸ்ன்றதா எங்களை மாதிரி ஆன்லைன்ல இந்த ஃபைவர்ல வந்து மணியை மேக் பண்ணணும்ன்றதுக்காக சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நீங்க நான் எல்லாரும் பீப்புள் பிஸ்னஸ்ன்றது என்ன, அதை பை பண்றதுக்கு வாராக்கள் அவங்களையும் எங்களையும் இணைக்கிற ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ஃபைவர். இந்த வெப்சைட் அப்படின்றது இல்லாட்டிக்கு நிறைய பேர் இதுல வந்து இன்கம் ஒன்று இருக்காது. ஜஸ்ட் நார்மல் ஷாப்ல போய் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சர் நேமே வந்திருக்காது. அதே மாதிரி ஃபைவர்ல நான் சொன்ன மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூன்று இல்லை கிட்டத்தட்ட 500க்கும் மேல கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரிஸ்ன்றது நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக் டிசைன் அப்படின்றது ஒரு மெயின் கேட்டகரி. அந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ள போஸ்டர் டிசைன், பிளேயர் டிசைன், அப்படி ஏகப்பட்டது இருக்கு. நான் காட்டுறேன். ஜஸ்ட் 500 பிளஸ். அப்ப அதுக்குள்ள ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன்ஸுக்கு மேல சர்வீஸ் இருக்கு. இவ்வளோ நான் ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து ஷோ பண்ணினேன் உங்களுக்கு. சும்மா போய் அடிச்சு விடையாத, ஒஃபிஷியல் பேஜ்லேருந்தே இவ்வளோ கண்டென்ட்ஸும் எடுத்தினேன். நம்பாடி நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான கொஷன் உங்களுக்கு வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? இப்போ இது ஒரு ஆன்லைன்ல இன்கம் பண்ணாலே எல்லாருமே சொல்றேன் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், நீங்க உங்களோட பொக்கெட்ல இருந்து ₹1 கூடி நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. பட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னத்த, உங்களோட டைம், அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது சரி, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் சரி, அதை உங்களை நீங்க வந்து பில்ட் பண்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே. சரி, அதை விட்டுட்டு உங்களோட மணியை வந்து நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற ₹1 கூட நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுல இருந்து உங்களோட அக்கௌண்ட் ரன் ஆகுற வரைக்கும் எப்பயும் லைஃப் டைமுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்ல இருந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வாரது ப்ராஃபிட் தான். ஓகே, இது வந்து ஃபைவர்ற வெப்சைட். நான் போய் காட்டுறேன். வெப்சைட் இல்லை, இது ஃபைவர்ற வெப்சைட்ல முன் டேஷ்போர்ட், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதை போய் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, அடுத்த வந்து இதை பார்ப்போம். இதையும் பார்த்துட்டு நாங்கள் ஃபைவர்ற வெப்சைட்டுக்குள்ளே ஒருக்கா போய் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒஃபிஷியல் பேஜ்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. இதில் வந்து பாருங்க, கிக் அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் அப்படின்றது ஒரு சர்வீஸ், எங்களோட சர்வீஸ் அவன்கிட்ட சொல்கிறதான் கிக் அப்படின்ட்டு. ஒவ்வொரு 4 செகண்டுக்கு இப்போ நாங்கள் கதைச்சிட்டு இருக்கிற இந்த டைம்ல கூடி யாரோ ஒரு ஆக்கள் வந்து ஃபைவர்லன்னு செய்யறாங்க, மணியை வந்து ஏதோ ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. யாரோ ஒரு எங்களை மாதிரி ஃப்ரீலான்சர் அவங்களுக்கு அதை வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 4 செகண்டுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் ஒன்றை ப்ரொவைட் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு ப்ரைஸ் ஒன்று செட் பண்ணுவீங்க தானே. அந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க செட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு போட்டோ வந்து நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றீங்கன்னா அந்த ஒரு போட்டோக்கு $5 தான் ஆக குறைஞ்சது நீங்க பிரைஸ் வைக்கலாம். நீங்களே அவ்வளவுதான் வைக்கலாம். இப்ப ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கேட்பேன், இதை விட எனக்கு ஒரு $3 இல்லை $2 தாங்க அப்படியெல்லாம் நீங்க வைக்கல. அது ஃபைவரே அவங்க மினிமம் அமௌண்ட் வந்து $5 தான். ஓகே, $5. அது மேக்சிமம் வந்து $10,000. ஜஸ்ட் இது ஒரு ஆர்டருக்கு, ஒட்டுமொத்த ஆர்டர் இல்லை, ஒரு ஆர்டருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆக குறைஞ்சது ஒரு கிளைண்ட்ஸ்கிட்ட நீங்க வாங்கக்கூடிய அமௌண்ட் $5. எப்பயுமே ஏர்னிங்ஸ் வந்து டாலர்ஸ்லாம் இருக்கும் ஃபைவர்ல. அடுத்த 50 மில்லியன், இது என்னது, இந்தியன் ருப்பியோ ஸ்ரீலங்கன் ருப்பியோ இல்லை, $50 மில்லியன் ஒரு நாளைக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது ஃபைவருக்குள்ளால. அப்ப ஜோதிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் மார்க்கெட் ஏரியா இந்த ஃபைவர் அப்படின்றது. சரி, நாங்க வந்து இப்ப ஃபைவருக்குள்ள அப்படியே போவோம்.
ஓகே. ஸோ இதுதான் ஃபைவர். நீங்கள் கூகுளில் போய் www.fiverr.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே வரும். யாரும் வந்து அக்கௌண்ட்கள் கிரியேட் பண்ணாதீங்க. என் அக்கௌண்ட்கள் வந்து அது ஸ்பெசிஃபிக்கான பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்கள் கிரியேட் பண்ணணும், சைன்இன் பண்ணி லொகின் பண்ணுறது. ஸோ நார்மலாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லொகின் பண்ணுற மாதிரி லொகின் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் அதில் நார்மல் லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜில் பாருங்கள், இதில் வந்து ப்ரோக்ராமிங் டெக் கேட்டகரிஸ் இருந்து நான் சொன்னேன், கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இவ்வளோ சர்வீஸ் இல்லை, இதெல்லாம் கேட்டகரிஸ். இப்போ பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஃபைவருக்குள்ளால ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெட்டான்றது தெரிஞ்சு, மெட்டா, கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், பிஎன்ஜி, பேபால், பேயோனியர். ஸோ இதெல்லாமே வந்து ஃபைவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். அதெல்லாம் அவங்களே ஷோ பண்ணியிருக்காங்க. இதுகளெல்லாம் அவங்களோட சர்வீஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் ஃபேமஸாக இருக்கிற சர்வீஸ்கள். டிக்டாக்ல வந்து ஷாப் செட்டப் பண்ணுறது, வைப் கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட். இப்போ இதெல்லாம் நான் பெரிய லெவலில் சொல்கிறோடைய இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாண்டு யோசிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். இதை விட எந்த ஒரு சர்வீஸும் தேவைப்படாமல், எந்த ஒரு ஸ்கில்லும் தேவைப்படாத இது. நான் இதை ரேண்டமாக இப்போதைக்கு உங்களுக்கு பேச்சை மட்டும்தான் ஷோ பண்ணுறேன். மேலே பாருங்க, இதில் கிராஃபிக் டிசைன் என்றதை நான் கொடுக்க, இந்த கிராஃபிக் டிசைனுக்கு இவ்வளோ சர்வீஸ் காட்டுது. இதைத்தான் நான் சொன்னேன். கிராஃபிக் டிசைன்ன்றது காமனான நேம். அதுக்குள்ள லோகோ டிசைன்ஸ் இருக்குது, பிரைன் ஸ்டைல் கைட்ஸ், அப்படி எக்கச்சக்கமா இருக்குது. ப்ரோக்ராமிங் டெக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டது, வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங். அப்படி அந்த சர்வீஸ் வந்து போய்கொண்டே இருக்குது. சரியா? இதுல டோட்டலா எல்லா சர்வீஸையும் பார்க்கணும்டா அந்த சர்வீஸ் கேட்டலாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு லாஸ்ட்ல. இதை கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஜாதகமும் இந்த ஃபைவர்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு, எத்தனை சர்வீஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்ற சர்வீஸ் கீழே இருக்கிற சர்வீஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கொண்டு போறேன். எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இவ்வளவுதானே. பாருங்க, கிராஃபிக் டிசைன் அப்படின்ற கேட்டகரி கீழே இருக்கிற சப் கேட்டகரி சர்வீஸ்களை வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன்ல. பாருங்க, இவ்வளவு சர்வீஸும் கிராஃபிக் டிசைனுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியாது இவ்வளவு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி மற்ற சர்வீஸ் பாருங்க, மியூசிக் அண்ட் ஆடியோண்டா மியூசிக் ரிலேட்டடான சர்வீஸ்கள் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது செய்யலாம். ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சர்வீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா. அப்போ அது கீழே போய்கொண்டே இருக்காது கண்டினியூஸா. அடுத்த ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன் பண்ற அந்த ரைட்டிங் சம்பந்தமா எஜுகேஷனல் சைட், டேட்டா சைட், போட்டோகிராஃபி சைட்ல. அதே மாதிரி இந்தியாவில் பர்சனல், அதாவது ஒரு ஆள்கிட்ட பர்சனல் க்ரோத், ஹாபிஸ், அதுக்குள்ள அடுத்த வீடியோ அனிமேஷன் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, இந்த அதர்ஸ்ன்றதுக்குள்ள இன்னும் வித்தியாசமானதெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். அப்படியே எக்கச்சக்கமா இந்த ஃபைவர்ல இருக்கு. 2 மில்லியன்ஸ் கிட்ட சர்வீஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்க நம்புவீங்க, உங்களோட கண்ணால பார்த்துருக்கிறீங்க, 2 மில்லியன்ஸ் கிட்ட சர்வீஸ் இருக்குது இந்த ஃபைவர்ல. இதுல வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் இருக்கு, கட்டாயம் ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச சர்வீஸ் ஒன்றாச்சு இருக்கு, நான் அதை சொல்லல. பட் சர்வீஸ் ஸ்கில் இல்லாமே நாங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அதுதான் நான் இங்க மெயினா சொல்ல வரேன். ஓகே, ஓகே. நாங்க வந்து அடுத்ததா பார்ப்போம், இந்த ஃபைவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நீங்க உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கோ இல்லையோ, இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க. இப்போ ஒரு லோகோ டிசைன், ஒரு லோகோ டிசைன் உதாரணத்துக்கு எடுப்போம். லோகோ டிசைன்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச, நான் அதை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ அந்த ஒரு லோகோ ஒன்றை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஃபைவர்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ற மாதிரி தான். பட் இங்க என்ன, கொஞ்சம் இறங்கி டீப்பா இன்க்ளூட் பண்ணி எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த ப்ரொஃபைல் வந்து நல்லா ரேங்க் ஆகும். ஸோ சிம்பிளாக நாங்கள் சும்மா கொடுத்த மாட்டோம், இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு கொடுக்குற மாதிரி அங்கே ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆகாது. ஸோ மெயின் பிரச்சனையே ஃபைவர்ல இதுதான். அடுத்த கிக்ன்றது நாங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ். அந்த ஃபைவர்ல நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறோமோ அந்த சர்வீஸ், அதை தான் கிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிக்கை பப்ளிஷ் பண்ணோன்னே எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து எங்களை என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து நாங்கள் அவங்களோட கதைக்கு ஒர்க் பண்ணி அதை ஒர்க் எடுத்து அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பாத்வேல தான் ஃபைவர் வந்து ரன் ஆகுது. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி ஒன்று வரும், என்ன, கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் சர்வீஸை ஒர்க்கை கொடுத்தா அப்புறம் வாங்கிட்டு ஓடிட்டா என்ன செய்யுது, காசு தர ஓடிடுவாங்களே, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபைவர்ல எப்படி பேமெண்ட் வாங்குறாங்கண்டா, இப்போ கிளைண்ட்ஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது வீடியோ காலில் எல்லாம் கதைக்கிறது இல்லை, ஜஸ்ட் சேட் தான். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அன்னவுன் நம்பரோட நீங்கள் எப்படி கதைச்சா உங்களுக்கு காட்டுமோ அப்படித்தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபைவரில் நீங்கள் சேட் பண்ணுவீங்க.
ஸோ கிளைண்ட்ஸ் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி மெசேஜ் ஒன்று போடுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் தான், ஒன் வேர்ட்லேயே நீங்கள் எல்லாம் கதைச்சு கொண்டிருப்பீங்க. பெரிய லெவல்லாம் கதைக்க தேவையில்லை. இங்கே கதைக்கிறதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் தான். இப்போ இங்கிலீஷ் வந்து பெரிய அட்வான்ஸ் கிராமர் இங்கிலீஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் கதை பண்ணேன், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபைன், வாட் யூ வாண்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் மட்டும்தான். அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டிக்கும் என்ன, எங்கிட்ட கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, ChatGPT இருக்குது, தூக்கி போட்டு விளாசலாம். அப்படி இங்கிலீஷ்லேயே நீங்கள் கதைச்சி கொள்ளலாம். ஃபுல்லாகவே சேட்டில் தான் நீங்கள் கதைப்பீங்க. ஓகே, ஸோ வீடியோ கால்லையோ கால் பண்ணியோ கதைக்கிறது இல்லை. அதனால் அந்த இஷ்யூ இல்லை உங்களுக்கு, கம்யூனிகேஷன் இஷ்யூ. இப்போ பேமெண்ட் எப்படி வருமானா, நீங்கள் கிளைண்ட்ஸோட கதைச்சு இப்போ ஓகே ரெடி ஆகிட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், என்ன, உங்களுக்கு பேமெண்ட் பண்ணால் நீங்கள் காசு எடுத்துகிட்டு பேக்கப் கொடுக்காம ஓடிக்கலாம் தானே. அதுக்கு தான் ஃபைவர் வந்து பெரிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. எப்படி ஏண்டா, அதாவது பேமெண்ட்டை வந்து அவங்க பண்ணுவாங்க, பட் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகாது, உங்களோட ப்ரொஃபைல்ல ஷோ ஆகும். அதாவது ஃபைவருக்கு கிடைச்சிடும். அந்த ஃபைவர் வெப்சைட்ல நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அந்த ஃபைவரில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்கு காட்டும் உங்களுக்கு இந்த அளவு பேமெண்ட் ஒன்று வந்து இருக்குது, ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபைவர். அந்த பேமெண்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு அந்த ஒர்க்கை வந்து கொடுப்பீங்க தானே. கொடுத்து அந்த கிளைண்ட்ஸும் வந்து ஓகே எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படிலாம் அடுத்த அப்புறம் தான் அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைவர் வந்து நல்ல நிதானமாக தான் அவங்க சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரையும் ஏமாத்தலாது. யோசிச்சு பாருங்க, $50 மில்லியன் டிரான்சாக்ஷன் கிட்ட நடக்குதுன்னா அவ்வளோ செக்யூரிட்டியாக இந்த ஃபினான்சியல் சைடில் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு கேள்வி, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபைவரை மட்டுமே சூஸ் பண்ணீங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்களும் இருக்கு அப்படின்றதுக்கு முதலாவது அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். ஆக்சுவலாக வந்து ஃபைவர்ன்றது மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நான் ஷோ பண்ணேன் தானே, அந்த பிளாட்ஃபார்ம்ஸை விட பையஸ் வந்து இருக்கிற கூட. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ 2 ரோட் இருக்குது, அந்த 2 ரோட்லையும் ஒரு ரோட்ல வந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. பட் இன்னொரு ரோட்ல வந்து ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது, பட் அவ்வளோ பீப்புள்ஸ் இல்லைண்டா நல்ல பிஸ்னஸ் அங்கே நடக்கும். அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிற ஏரியா பக்கம் தான் நடக்கும். ஏன், அங்கதான் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸாக்டா வேணும். எங்கட பையஸ் வந்து, அதாவது கிளைண்ட்ஸ் வந்து எங்க மோஸ்டா யூஸ் பண்றாங்களோ, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்களோ அங்கதான் நாங்கள் பிஸ்னஸ் எடுக்கணும். அந்த இடத்த பார்க்குதோம்னா ஃபைவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து சேஃப். நான் சொல்லியிருந்தேன், நான் இப்போ கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு, சாரி 50 மில்லியனுக்கு இல்லை மேலே ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. டாலர்ஸில் வந்து நாங்கள் பேமெண்ட்கள் எடுத்து மாறுகிறோம். யார் எவரண்டு தெரியாத ஒரு ஆளோட நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அப்படின்றக்குள்ள இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கல. இந்த 16 வருஷத்துலேயும் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காமல் அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்குது. அடுத்த வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவியா. ஸோ ஃபைவர் வந்து மற்ற இதில் மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மேபி ஃபியூச்சரில் வேற ஒரு கண்ட்ரிக்கு மாறினா கூடி அங்கே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸை வந்து இந்த ஃபைவர்ன்றதை தாராங்க. அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட்டாக என்ன செய்வாங்கடா, நிறைய பேர் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ண வருவாங்க ஃபைவருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபைவரில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு ஃபுல் டைமுக்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு யோசிங்க, இப்போ வெப்சைட் ஒன்றை டிசைன் பண்ண தெரியும். இப்போ கோடிங்கில் வந்து தான் வெப்சைட் டிசைன் பண்ணணும் இல்லை. வேர்ட் ப்ரெஸ் இருக்கு, ஏஐ இருக்கு. ஒரு வெப்சைட்டை வந்து இப்போ இருக்கிற டைம்ல எல்லாம் 1 டேலேயே ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து டிசைன் பண்ணலாம், பெர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்றாலே. பட் அப்படி ஒரு வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணி ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபைவரில் குறைஞ்சது உங்களுக்கு $100, சரியா, குறைஞ்சது $100. நான் டிரெக்டாக போய் ஷோ பண்ணி காட்டுவேன், அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் காட்டுவேன். $100 கிட்ட என்ன செய்யுமெண்டா ஏர்ன் பண்ணலாம். இப்போ யோசிங்க, நீங்கள் ஒரு ஜொப்புக்கு போகிறீங்க, நார்மலாக ஒரு அவரேஜான ஜொப் ஒன்றுக்கு போகிறீங்க. உங்களுக்கு மந்த்லி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா ரூபியில் நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்காட நிலைமையில் நான் சொல்கிறேன் சிச்சுவேஷனில், மந்த்லி வந்து ஒரு 40K நாங்கள் வைப்போம். அவரேஜாக 40K வருதுன்னா உங்களுக்கு ஒரு $100 ஜஸ்ட் ஒரு 1 டேல முடிக்கிற இந்த வெப்சைட் டிசைன் சர்வீஸ். அதுவும் ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் $100. ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் இருக்கா, அப்படியும் ஒரு குறைஞ்சது 3-4 பேஜாச்சும் இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு பேஜுக்கு மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா $100 உங்களுக்கு வரப்போகுது ஒரு ஆர்டரில். $100 அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கனுக்கு 35,000 ரூபாய்க்கிட்ட வரும். இந்தியா நாளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட 1 மந்த் சேலரி ஜஸ்ட் ஒரு ஆர்டரில்.
அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் ஃபுல் டைமுக்கு தான் இறங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்டரு உங்களுக்கு ஒரு மந்த் சேலரின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல கூட தேவை ஒரு 10 ஆர்டர்ஸ் வருதுன்னா உங்களோட சேலரி எங்க வரும்? இப்போ இன்கம் வந்து டாலர்ஸ், இதுதான் மெயின். நாங்க வந்து என்னதான் எங்கட நாட்டுல எங்கட கரன்சில உழைச்சாலும் அந்த கரன்சி அந்த நாட்டுல என்ன செஞ்சிடும், அங்கத்தியான் பினான்சியல் இதுகள் பிரச்சனைகள், பொருளாதாரம் அந்த இது ரீசன்ல வந்து போயிடும். எவ்வளவு உழைச்சாலும் அது அதுக்கே போயிடும். பட் நாங்க உழைக்கிறது வந்து இன்டர்நேஷனல் கரன்சி லெவல்ல இருக்குன்னா டாலர்ஸ் அந்த லெவல்ல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு டாலர்ஸ்ன்றது இந்தியாவில் வந்து இப்போ 93 ரூபா, ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு 330 ரூபா ஏதோ அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இங்கே இருக்க முடியும். குறைஞ்சதே 5 நீங்க $5 தான் ஏர்னே பண்ணலாம். அதை விட குறைச்சி கிளைண்ட்ஸ் கேட்டாலும் நீங்கள் நினைச்சாலும் கொடுக்க இயலாது. அப்ப $5ன்றதே ஸ்ரீலங்கனுக்கு கிட்டத்தட்ட ஒரு $1500, சாரி $1500. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு $450. சரியா? $5 அப்படின்றது. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கட இதுல வந்து அவங்க ஏர்ன் பண்ண ஏர்னிங் ப்ரூஃப் தான், ஒரு வீடியோவை எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தார். இது எங்கள்கிட்ட சோஷியல் மீடியாஸ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பாருங்க, டெய்லி அவருக்கு ஆர்டர்ஸ் வந்துருக்கு. இது February 10, 13, 12, 14, 16, 15 சின்ன சின்ன வேலையில் செஞ்சிருக்கு. $10, $10, $15, $5 டிப்ஸும் வந்திருக்கு அவருக்கு. $10, 20, 10 எல்லாமே 5 ஸ்டார், எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு. ஸோ நீங்களே பாருங்க. இப்படி அவருக்கு இந்த தொடர்ச்சி 5 ஜனவரியில இருந்து அப்படியே வந்திருக்கு. இது அவர் எங்களுக்கு சென்ட் பண்ண ஒரு வீடியோ தான். அதான் உங்களுக்கு இதுல ஷோ பண்ணேன். மேபி இது நீங்க நம்பலண்டா நீங்க இதுல பார்க்கலாம். ஓகே, நான் இதை அப்புறம் ஷோ பண்றேன் லாஸ்ட்ல. ஓகே, அடுத்தது வந்து இதுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம்? சில பேர் யோசிப்பீங்க இது வந்து கேர்ள்ஸுக்கு தான் ஓகே, சில பேர் யோசிப்பாங்க இது பாய்ஸுக்கு தான் ஓகே அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது ஸ்பெசிபிக்கா இவருக்கு தான் அப்படின்ட்டு இல்லாம மோஸ்டா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் லீவ்ல இருக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோஸ்டா பெஸ்டா இருக்குமே. அவங்க தான் இப்படியும் என்ன மணிக்கு வந்து கொஞ்சம், மணிக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. பட் ஃபினான்சியல்ல கொஞ்சம் அடி வாங்குறாங்க ஸ்டூடெண்ட் சைட்ல தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் என்ன, இந்த ஃப்ரீலான்சிங் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் ஆன்லைன்ல அதுவும் லேப்டாப்ஸ் இருக்கும், இன்டர்நெட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான எல்லா வசதியும் இருக்கும். அவங்க வந்து இறங்கி ஒர்க் பண்ணாலே சரி. ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கில்ஸை வந்து வேற லெவல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு வீடியோ எடிட் பண்ற ஸ்கில் வச்சுக்கொண்டு, இல்லை வெப்சைட் டிசைன் பண்ற ஸ்கில், ஒரு நல்ல ஒரு டான்சிங் ஸ்கில், ஒரு நல்ல ஒரு டீச்சிங் ஸ்கில், அப்படி ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா இருந்தா அவங்க என்ன செய்யலாம், சும்மா அந்த ஸ்கில்லை வச்சு வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள வந்து அதை என்ன செய்யலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைமுக்கு ஜொப்ப தேடிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பார்ட் டைம் இருந்தால் அதையும் செஞ்சுட்டு இருக்கலாம். இது வந்து ஃபிளெக்சிபிளா அவங்க வழியா அவங்களோட ஒரு இந்த டைமுக்குள்ளாம் ஒர்க் பண்ணணும் மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அதை ஒர்க் பண்ணலாம். அடுத்த பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதுல பெஸ்ட் என்னண்டா, ஏஜ் லிமிட் தேவையில்லை உங்களுக்கு. ஸ்பெசிபிக் டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமா முடிச்சிருக்கணும், எந்த இதுவும் இல்லை. எஜுகேஷன்ல எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் பார்க்க போறது இல்லை. உங்களுக்கு தேவை ஜஸ்ட் இதில் நான் இறங்கி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு வெறி வெறி இருந்தாலே நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஃபைவர் வந்து ஃபெயில் ஆயிரும், இது வந்து வேஸ்ட், டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்கண்டா, இந்தந்த விஷயங்களை தான். ஒரு ஆள்கிட்ட ஆல்ரெடி நல்ல வேற லெவல் லேர்ன் பண்ற ஒரு ஆள்கிட்டயே அப்படியே காப்பி பண்றது. மற்றது வந்து எஸ்இஓ வந்து இருக்காது. எஸ்இஓண்டால என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. சில பேருக்கு இப்போ கூட நிறைய பேருக்கு இதுல இருக்கிறவங்களுக்கு எஸ்இஓ அப்படின்றது வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அதைத்தான் ஷோர்ட்டா எஸ்இஓன்னு சொல்றது. ஆக்சுவலா இப்போ எஸ்இஓ விட்டு இப்போ ஏஇஓன்னு ஒன்று வந்துட்டு, இப்போ எஸ்இஓ அப்படின்றது வந்து அதை வச்சு தான் நீங்க பாக்குற கூகுள்ல இருக்கிற வெப்சைட்ல சரி, நீங்க பாக்குற விஷயம் எல்லாமே, சோசியல் மீடியா பாக்குற எல்லாமே அதை வச்சு தான் ரன் ஆகுது. அப்ப அந்த எஸ்இஓ வந்து தெரியாம அது சம்பந்தமா என்ன போஸ்ட்களை போடுறது, பட் போர்ட்ஃபோலியோ பேட்டா வச்சிருக்கிறது. அதாவது போர்ட்ஃபோலியோன்றது நீங்க ஒரு ஒர்க்கை ஷோ பண்றது. இப்படி நான் ஒரு ஒர்க் பண்ணுவேன்ட்டு வாயால சொல்லாம அந்த ஒர்க் ஆல்ரெடி டிசைன் பண்ணி ஒரு சாம்பிள்ஸா ஷோ பண்றேன். இப்போ ஒரு டெய்லர்கிட்ட போறீங்க, நான் வந்து அப்படி தச்சு தருவேன், இப்படி தச்சு தருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதே ஒரு தச்ச ஒரு 4-5 ஷர்ட்டுகள் எடுத்து ஷோ பண்ணக்குள்ள ஓகே இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு நினைச்சோம், நாங்களும் எங்கட இதை கொடுப்போம். அதே மாதிரிதான் போர்ட்ஃபோலியோன்றது பெஸ்டா இருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்றது, அது என்ன மாதிரி இப்போ சொல்லியிருந்தேன், இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அங்க செல்லர்ஸும் அவ்வளோத்துக்கு இருப்பாங்க. அப்ப போர்ட்ஃபோலியோ எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அடுத்த கம்யூனிகேஷன் பண்ண தெரியாம
இப்போ எனக்கு கம்யூனிகேஷன் தெரியல, ஸ்கில் தெரியல, எனக்கு வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியாது, கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. இப்போ இந்த டைம்ல இந்த காலத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியா, மொபைல் யூஸ் பண்ண தெரியாண்டு அப்படி சொல்றாங்கண்டா அது அவங்கட தான் மிஸ்டேக். ஏன் இந்த டைம்ல ஆக்சுவலா ஏஏ வந்துட்டுது. அப்படி அப்ப இருக்கக்குள்ளேயே இப்பயும் அவங்க யாரும் எனக்கு லேப் ஒன் பண்ண தெரியாது, அவ்வளவு நாலேஜ் எல்லாம் இல்லை அப்படின்டா அவங்களை என்ன செய்யல, பில் பண்ணல. அதான் அர்த்தம். அடுத்து கிவ் அப் பண்ற இல்லையா? என்னது ஒரு ஒரு நாள்லயே போய் என்ன செய்யற, நான் ஒரு நாள்லயே ஜிம்முக்கு போயிட்டு உடம்பெல்லாம் பில்ட் பண்ணி கொண்டு வாரேன்ட்டு ஒரு நாளே வந்துடுமா? இல்லை, எல்லாமே ஒரு ப்ரோசஸ் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 டே 2 டேஸ் பார்க்கறது, 3 டேஸ் ஒன்று மாதிரி இல்லை, ஒரு இதுவும் இல்லை அப்படின்றது கிவ் அப் பண்ணிட்டு போறது. ஆக்சுவலா ஒரு நாள்லயே நீங்க வந்து இங்க மில்லியன் ஆக இயலாது. ஒரு 1 வீக்ல எப்படியுமே நீங்க கிரியேட் பண்ற ப்ரோசஸ் எல்லாமே ஒரு 1 வீக் தேவை. ஆக்சுவலா ஒரு பெஸ்டா நீங்க ஒரு ப்ரொஃபைல், பெஸ்டா ஒரு சர்வீஸ் எல்லாம் போட்டு உங்களோட ப்ரொஃபைல ஒரு 100% லெவலுக்கு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 வீக் தேவை. நான் அனலைஸ் பண்ணி செய்யறதுக்கு எப்படி ஒரு 1 மந்த்துக்குள்ள நீங்க ஓடர்ஸ் எல்லாம் எடுத்துருவீங்க சிம்பிளாவே. பட் அது பெர்ஃபெக்டா செய்யணும் 1 மந்த்துக்குள்ளே. நீங்க கன்சிஸ்டன்சின்றது சரியான இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களுக்கு ஃபைவர் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஃபைவர்ல எப்படி என்னென்ன வேணும் ஒர்க் பண்றதுக்காண்டா சிம்பிள். உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு டேப் இருந்தாலும் ஓகே. இன்டர்நெட் கனெக்ஷன், இப்போ இருக்கிற டைம்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லார்ட்டையும் இருக்கு. ஒரு சட் லெவல் இங்கிலீஷ். சட் லெவல் இங்கிலீஷ் என்ன, சிம்பிள் இங்கிலீஷ். அது உங்களுக்கு தெரியாட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சட் ஜிபிடி இருக்கே, தூக்கி போட்டா அவரே எல்லாமே சொல்லி தருவேன். அப்ப இவ்வளவும் இருந்தாலே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதை விட்டு வேற ஒன்றும் இல்லை. இது ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கு, அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. இப்ப நீங்க டைமை மட்டும்தான் இதுக்கு என்ன செய்யணும், நீங்க தனியா அலோகேட் பண்ணணும். ஓகே, இப்பதான் நாங்க மெயின் விஷயத்துக்கு வரோம். இப்ப இவ்வளவு நேரமா வந்து ஃபைவர் 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 அப்படின்ற மட்டும் தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. கிக் அப்படின்றத பற்றி நாங்க இனித்தான் கதைக்க போறோம். ஸோ இந்த கிக் அப்படின்ற வேர்ட் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முதல், அதாவது இந்த கிளாஸ்ல நான் கதைக்கிறதுக்கு முதல் இந்த கிக் என்ற வேர்டை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்றவங்க வந்து ஜஸ்ட் என்ற ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லை வை என்ற மெசேஜ் போடுங்க. இல்ல கேள்விப்படையிலன்றவங்க வந்து நோ அல்லது என்னன்ற ஒரு மெசேஜை போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, கீக் அப்படின்றது வந்து சிம்பிளா இருக்கு தானே, 3 எழுத்துல. ஆனா இதுதான் பெரிய ஒரு வேலை. இந்த ஃபைவர்லயே பெரிய ஆளண்டா இவர் தான். இந்த ஃபைவர்ல வந்து கீக் அப்படின்றது சரியான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப ஃபைவர்ல இந்த கீக் அப்படின்றது நாங்க போடுற சர்வீஸை தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் போடுறீங்களோ, அது என்னவா இருக்கட்டும், நீங்க போடுற சர்வீஸை சொல்ற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான் கீக். இப்போ இதை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா. இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரு வீடியோ இருக்கு சரியா? இப்போ தனுஷ் ஒரு மாறி பட பாட்டு வைங்க சோங்க, நீங்க ஸ்டேட்டஸ்ல வர்றீங்க வாட்ஸ்அப்ல. அதே சோங்க எடுத்து கொண்டு போய் நீங்க இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியில வருவீங்க. ஏன் நீங்க அதை ஸ்டேட்டஸ் சொல்றல? ஏன்டா வாட்ஸ்அப்ல அங்க நாங்க அதை சொல்றது ஸ்டேட்டஸ் அண்டு, இன்ஸ்டாவில் நாங்க அங்க சொல்றது ஸ்டோரி அல்லது ரீல்ஸ் அண்டு. அப்ப அந்தந்த சோசியல் மீடியாவுக்கு அந்தந்த டேர்ம் வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ற மாதிரி எக்ஸாக்டா இங்க வந்து கீக் அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். என்னத்துக்கு பதிலா? சர்வீஸுக்கு பதிலா. இப்ப நாங்க வந்து இந்த சர்வீஸ் போடுறோம், இந்த சர்வீஸ் போடுறோம்னு சொல்லாம இந்த கீக்கை போடுறோம், இந்த கீக் தான் நான் இது. அப்ப உங்களுக்கு இப்ப கிளியர் ஆயிருக்கு கீக் அப்படின்றது என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப இந்த கிக்கை வந்து சர்வீஸை வந்து நாங்க ஒஃபர் பண்றது தான் சொல்றது கிக் அப்படின்ட்டு. கிக்ன்றது ஃபைவர் கிங் நான் சொன்ன மாதிரி. இப்போ இந்த கிக்ல தான் எல்லாமே நீங்க போட போற சர்வீஸ்லாம் என்ன, கிளைண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதும் சரி, கிளைண்ட்ஸ் ஓடர்ஸ் தரதும் சரி, எல்லாமே இந்த கிக்ல தான் இருக்குது. 3 எழுத்து தான் கிக். ஆனா நாங்க அதை கிரியேட் பண்றதுக்கு 5 ஸ்டெப்ல போவோம். அதாவது ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்யூமெண்ட்ஸ், கிக் இமேஜ் அப்படின்ட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்து நாங்க ஃபினிஷ் பண்ணாதான் எங்களோட கிக் கொண்டு பப்ளிஷ் ஆகும் சரியா? அப்ப இந்த 5 ஸ்டெப்ஸுகையும் டிசைன் பண்றதுலயே ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஏகப்பட்ட டிப்ஸுகள், ட்ரிக்ஸுகள் எல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாமே வந்து பெர்ஃபெக்டா பண்ணாதான் எங்களோட கிக் வந்து நல்லா ரேங்க் ஆகும். ஸோ சும்மா நாங்க வந்து கிரியேட் பண்றோம்டா கிரியேட் பண்ணலாம், யாராலையும் கிரியேட் பண்ணலாம், பண்ணையிலும் அது ஓகே. பட் உங்களுக்கு ஓடர்ஸ் வரணும், நல்ல கிளைண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வரணும், தொடர்ச்சியா ஓடர்ஸ் வந்துட்டே இருக்கணும், நல்ல இன்கம் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்குறோம்டா
இதை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் பெர்ஃபெக்டாக செய்யணும். அது இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ்கள் வந்துட்டு ஃபைவரில். இப்பயும் நீங்கள் வந்து இந்த பழைய மாடல்லையே பழைய ஸ்டைல்லே வந்து செய்வீங்களா இருந்தா ஃபைவரை உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்டா இப்போ ஏஐ வந்து எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி, அதாவது கொலாபரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைவரை கூடி ஏஐ யூஸ் பண்ண, அதாவது மேனுவலாக பார்க்காம ஏஐ. அப்போ அந்த ஏஐ என்ன செய்யும்? ரோபோட் தானே. அப்போ அது ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடு. ஓகே, அடுத்து நாங்கள் இப்போ ஃபைவருக்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்டார்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன ஸ்கில் பேஸ், நான் ஸ்கில் பேஸ். ஸ்கில் இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம், ஸ்கில் இல்லாட்டிக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். நான் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு பேசியிருப்பீங்க சும்மா அடிச்சு விட்றான் அப்படின்னு. நான் ரெண்டையும் வந்து உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் பேஸை பார்ப்போம். போஸ்டர் டிசைன். ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்றது ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கில் தேவைப்படாது. போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர்ல ஃப்ரீயாவே இருக்குது. மேபி நீங்க வந்து ஒரு போட்டோஷாப் பழகிற ஒரு ஆளோ அப்படி என்று வைப்போமே, அப்ப அதுக்கு நீங்க ஸ்கில் இருக்கு. வெப்சைட் டிசைன் கட்டாயம் அதுக்கு நாலேஜ் ஒன்று நீங்க படிச்சிருக்கணும் தேவை. சும்மா எல்லாம் கிரியேட் பண்ணல யாராலையும். அப்ப அது ஒரு ஸ்கில் பேஸ்க்குள்ள நான் போட்டிருக்கேன். இப்போ நான் சிம்பிளா வெப்சைட் டிசைனையும் ஸ்கில் பேஸுக்குள்ள, நான் ஸ்கில் பேஸுக்குள்ள வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல். பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்றது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோல உங்களை மட்டும் எடுத்து பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ற ஒரு ஒரு வாட்ச் எடுக்கிறீங்கன்னா அந்த வாட்சை மட்டும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வாட்ச் எடுத்துட்டு பின் பேக்ரவுண்டை வந்து ஒயிட் கலர்ல மாத்துற அப்படி. அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில் தேவையில்லை. கூகுளில் போய் டிரெக்டா பேக்ரவுண்ட் ரிமூவல் சர்ச் பண்ணீங்கனாலே ஒரு வெப்சைட் வரும். அதுலயே தூக்கி போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட்குள்ளேயே உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரும். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சோ இல்லை ஒரு டிப்ளமா டிகிரி படிக்கணும் தேவையே இல்லை. பிடிஎஃப் பண்றது கூகுள்ல த்ரூவா நீங்க எதை எதா மாத்தணும்னு கேட்குறீங்களோ அதை மாத்தி கன்வெர்ட் பண்ணி தரும். இதுல வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவலையும் அல்லது வெப்சைட் டிசைனையும் வந்து டிரெக்டா போய் நான் ஃபைவர்ல ஷோ பண்றேன். ஓகே, இதுல வந்து வெப்சைட் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். சரியா, வெப்சைட் டெவலப்மெண்ட். வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன? கோடிங்லேயும் வரும், வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்றதும் வரும். இப்போ வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது தெரியும் தானே இருக்கும். வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன், எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாம இந்த கேன்வா எப்படி நிறைய டிசைன்ஸ்கள் வந்து இருக்குதோ அதே மாதிரி இந்த வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட். ஓகே, கேன்வா அப்படின்றது எப்படி ஃப்ரீயா இருக்குது, அதாவது ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரியும் ஆல்ரெடி டிசைன் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, நாங்க அதை யூஸ் பண்றோம். அப்படித்தானே கேன்வா இருக்குது. அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது நிறைய வெப்சைட்டுகள் டிசைனா டிசைன் பண்ணியிருக்கு. நாங்க அதை எடுத்து என்ன செய்வோம், சின்ன சின்ன அதுல இருக்கிற போட்டோஸுகள், இமேஜுகள், சாரி டெக்ஸ்டுகள் அதெல்லாம் மாத்தி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. எக்ஸாக்டா அவங்க கேட்குற ஒரு டிசைனை நாங்க கொடுப்போம். சிம்பிளா நான் இப்போதைக்கு ஒரு ஆல்ரெடி ஓப்பன் பண்றேன். இவர் வந்து சொல்லியிருக்காரு அஹ்மத் அலி அப்படின்ற ஒருத்தர் லெவல் 2ல இருக்கு. இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இந்த டைம் அவரை பார்த்துட்டு இருக்கோம். அவரோட ப்ரொஃபைல 9 ஓடர்ஸ் வந்து கியூல இருக்குது. ஆல்ரெடி 69 ஓடர்ஸ் முடிச்சிருக்கு, எல்லாமே 5 ஸ்டார். ஓகே, இதுல ஒரு நார்மலா ஒரு நீங்க ஒரு எந்த ஒரு சர்வீஸ் போட்டாலும் நீங்க 3 விதமான ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க. இப்போ நார்மலா ஒரு கோகோ கோலா பொட்டில் எடுத்தோம்னா 500 மில்லி லிட்டருக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, என்ன 1000 மில்லி லிட்டருக்கு 1500 மில்லி லிட்டருக்குன்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. அதே மாதிரி எங்கட சர்வீஸ், நீங்க வீடியோ எடிட்டிங் போடுறீங்களோ வெப்சைட் டிசைன் போடுறீங்களோ அதுக்கு 3 ப்ரைஸ் செட் பண்ணுவோம். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். இப்போ பேசிக்லயே பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 1 பேஜ், அதாவது ஒரு 1 லேண்டிங் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு $80. நான் சொல்லியிருந்தேன், வெப்சைட் எப்பயுமே $80 மேல தான் பேமெண்ட் சார்ஜ் பண்ணலாம். ஃபைவர் அப்படிதான் செட் பண்ணியிருக்காங்க. ஆனா $5 மெட்ட மெட்ட சர்வீஸ்களுக்கு, வெப்சைட்டுக்கு வந்து $5 சார்ஜ் பண்ணல. அது $80 தான் ஆக குறைஞ்சது. நீங்க குறைச்சு கொடுக்குறனாலும் ஃபைவர் அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்லயே வச்சிருக்காங்க ஃபைவர். ஒரு வெப்சைட் செய்யறதுக்கு, அதாவது ஒரு பேஜ்ல செய்யறதுக்கு $80 வாங்குறேன். இதே மாதிரி $195 எத்தனை ஒரு 5 பேஜுக்கு செய்யறதுக்கு. ப்ரீமியத்துக்கு வந்து $295, கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் வரைக்கும் அவர் அந்த வெப்சைட்டை டிசைன் பண்றது 295. அப்ப இது வரைக்கும் இப்போ கூடி 9 ஓடர்ஸ் கியூல இருக்குன்னா ஜோதிச்சு பாருங்க. 10 ஓடர்ஸ் பார்த்து அவ்வளவு பேரும் 80 பேசிக் பேக்கேஜே பை பண்றாங்கன்னு வைப்போம். ஆக்சுவலா பேசிக் பை பண்ண மாட்டாங்க மோஸ்டா. நாங்க பேசிக் வச்சாலும் $800 அவர் இப்போ இந்த டைம்ல கரண்ட்லியா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. சரியா, இது உண்டு. சரி, இதை விட நான் ரேண்டமா இன்னொரு ஆளையும் நான் ஓப்பன் பண்றேன். இவரை பாருங்க, இப்போ 10 ஓடர்ஸ் கியூல இருக்குது.
கிட்டத்தட்ட 1706 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு இவர். சரியா? கிட்டத்தட்ட இவர பேசிக் வந்து லேண்டிங் பேஜ் 5 பேஜில் செஞ்சு தருவேன், $180 இருக்கு. அடுத்த 5 பேஜ் தான், மற்றது 10 பேஜ். பட் அவர் கொடுக்குற விஷயங்கள் வந்து வேற வேற இந்த உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிற. இது பாருங்க வெப்சைட் டிசைன். இதுல இப்படி நிறைய இருக்குது. இப்ப இதுல வந்து லெவல்ஸ்கள் செல்லர்ஸ் என்னென்ன லெவல்ஸ்ல இருக்காங்க அப்படி எக்கச்சக்கமா நீங்களே பார்க்கலாம். இதைத்தான் சொல்றேன் கீக்ஸ் அண்ட். இந்த இவங்க எல்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க, இதுகளை தான் கீக்ஸ் அண்ட் சொல்றது. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமா ஷோ பண்ணியிருக்காங்க. நான் இப்படி செஞ்சு தருவேன், இப்படி செஞ்சு தருவேன். ஒவ்வொரு ஆக்களோட ஸ்டைலையும் பாருங்க, இப்படி ஸ்டைலா அந்த கீக்கோட இமேஜ் சொல்றது தான், இமேஜை கிரியேட் பண்றது. அது எல்லாமே வந்து ஷோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க எடுத்தோம்டா, இவங்க நேமை பார்ப்போம். சாரா சாரா அப்படின்ற இவங்களை எடுத்தோம்னா இதையே இல்ல கிரியேட் பண்ண இமேஜ் தான். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா வேற லெவலில் கிரியேட் பண்ணாங்க. இப்போ கூட 4 ஸ்டியூல இருக்கு தவாக்கு, 70 முடிச்சிருக்காங்க. $80 இருந்தா ஸ்டார்டிங் அவங்களோட பேக்கேஜ். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ $80 படி 400, சரி 4 ஓடர்ஸுக்கு ஸ்ரீலங்கன் ரூபிக்கு கிட்டத்தட்ட ஒரு $300 படி டாலர்ஸ் பார்த்தோம். உண்மையிலேயே ஆக்சுவலா இன்றைக்கு டாலர்ஸ் எவ்வளவு ரேட்டிங் போகுதுண்டா, ஸ்ரீலங்கால வந்து இன்றைக்கு டாலர்ஸ் ரேட்டிங் வந்து $335 தசம் 55. ஓகே, ஸ்ரீலங்கன் ரூபிக்கு இன்றைக்கு இப்ப இந்த டைம்ல போய் கொண்டிருக்கு. இந்தியனுக்கு பார்த்தோம்னா இப்ப இந்தியாவுக்கு 95.12. சரியா? 95.12க்குள்ள கிட்டத்தட்ட இப்ப $80 படி பாவங்களே. இந்த ஓடர்ஸை நாங்க நார்மலா கால்குலேட் பண்ண வேண்டாம். $80க்கு நார்மலா 4 இது பார்த்தோம்னா $320 வருது. அதை ஸ்ரீலங்கன் ரூபிக்கு பார்த்தோம்னா 1,07,200 வருது. அதே இந்தியன் ரூபிக்கு பார்த்தோம்னா 30,400 ருபி வருது இந்தியன் ருபியில. ஜஸ்ட் பாருங்க 4 ஓடர்ஸ் தான் இருக்குது. அதுவும் நான் பேசிக்கு தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஆக்சுவலா பேசிக்கு பெருசா பை பண்ண மாட்டாங்க நிறைய கிளைண்ட்ஸ். இது வந்து வேர்ட் ப்ரெஸ்ல, வேர்ட் ப்ரெஸ்ஸும் உங்களுக்கு கோடிங் பழகணும், கோடிங்குக்கு டைம் ஆகும் அப்படி என்ற எந்த இதுவும் இல்லை. எல்லாமே டிசைன் பண்றதுக்கு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி கேன்வான்றது ஒரு அப்ளிகேஷனை வந்து நாங்க டிசைன் பண்றதை எடுத்து எடுத்து ஒர்க் பண்றோமோ, அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ்ன்றதும் வெப்சைட்டுகள் டிசைன் பண்ணி இருக்கு. நாங்க அதுக்கேற்ற மாதிரி அதுல இருக்கிற இமேஜ்கள், கலர்கள், டெக்ஸ்ட்கள் எல்லாத்தையும் கண்டென்ட்ஸ் எல்லாம் மாத்தி பையஸுக்கு கொடுக்குற மட்டும்தான். இது வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். இப்படி எல்லாமே இருக்குது, நீங்க சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி நான் இப்போ நான் ஸ்கில் பேஸ் வந்து சொல்றேன். என்னதுண்டா, பேக்ரவுண்ட் ரிமூவர். பேக்ரவுண்ட் ரிமூவல பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவல் இதுக்கெல்லாம் ஓடர்ஸ் போக மாட்டேன் யோசிச்சிருப்பீங்க. பாருங்க தாறு மாற ஓடர்ஸ் போகும். 492 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. எல்லாமே 5 ஸ்டார் தான். பாருங்க இவர் என்ன சொல்லிக்க, 30 போட்டோஸ் இமேஜை கிரியேட் பண்ணுறது $10. மற்றது வந்து 60 போட்டோஸ்னா $30, 120 போட்டோஸ்னா $100. ஜஸ்ட் எல்லாம் ஒரு செகண்ட்லயே எல்லா போட்டோஸோட பேக்ரவுண்டும் ரிமூவ் ஆயிடும். $100 சிம்பிளா இருந்து ஒன்று வைக்கிறது. இப்போ பாருங்க இப்படி இருக்கிற பேக் இப்படி மாத்தி தருவேன், அதாவது பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்டா மாத்தி தருவேன், ரிமூவ் பண்ணி தரேன். அதைத்தான் அவர் சொல்லிக்க. அப்படி எக்கச்சக்கமா இருக்கு. இவங்க மட்டும் இல்லை, நிறைய இருக்கு, போய்க்கொண்டே இருக்கு. இது வந்து 1026 ஓடர்ஸ் கிட்ட. பாருங்க பேசிக்கே வந்து ஒரு 60 போட்டோக்கு $100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து 120 போட்டோஸுக்கு $200 அப்படின்னு. சிம்பிளா நோமலான ஒரு ஆள்கிட்ட எடுத்து பார்த்தோம்டா, இப்ப இவங்கடைய பாருங்க 36 ஓடர்ஸ், 36 ரிவ்யூஸ் எடுத்திருக்கு, $10 இந்த 20 இமேஜுக்கு. இது $25, 50 இமேஜுக்கு இது $70. ஸோ சிம்பிளா எல்லாமே டாலர்ஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங்ஸ். ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட இது வந்து உங்களுக்கு நான் ஸ்கில் நான் ஸ்கில் ரெண்டையும் வந்து ஷோ பண்ணி காணலாம். இப்படி இதுக்குள்ள இருக்கிற எல்லா சர்வீஸையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரைஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களோட நீங்க தான் அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணுவீங்க. இவ்வளவுதான் இல்லை, மினிமம் அமௌண்ட் $5 செட் பண்ணும். அதை விட நீங்க தான் ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணுவீங்க. அவங்க இவ்வளவு செட் பண்ணிருக்காங்க, $5 இவ்வளவு தான் செட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்ஸும் இல்லை. நீங்க உங்களோட ஸ்கில்லுக்கு நான் இந்த ப்ரைஸை செட் பண்றேன், அதான் சொல்றேன். ஃபைவர் வந்து நீங்க தான் ஓனர், நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க எல்லாம். அப்ப எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நீ யார்கிட்டையும் நீங்க கேட்க தேவையில்லை இவ்வளவு ப்ரைஸ் செட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது. ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு எல்லார்ட்டையும் கேட்டா இப்போ எல்லாரும் மெசேஜ் போடுவீங்க. சரி நான் கேட்குறேன், இப்போ உங்கள்ட்ட ஏதாவது ஸ்கில் இருந்தா அதை நீங்க இதுல மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுல ஒரு 2 பேர்ட்டையே ரேண்டமா ஷோ பண்றேன்.
அதுக்காக கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, கிராஃபிக் டிசைன்டா இங்க ஏகப்பட்ட இன்க்ளூட் ஆகிருக்குது. வீடியோ எடிட்டிங்டா அதுக்குள்ள தனியா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லுங்க. எக்ஸல், வெப் டெவலப்மெண்ட் தானே பிரதர், இவ்வளவு கத்தி கத்தி காய்ச்சிடார். வேர்ட் ப்ரெஸ், வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நான் தானே சொன்னேன், அங்க கிளைண்ட்ஸ் வந்து நீங்க கோடிங்ல பண்றீங்களா, ஏஐல பண்றீங்களா, வேர்ட் ப்ரெஸ்ல பண்றீங்களான்லாம் அவங்க பாக்குறதில்ல. அவங்களுக்கு தேவை வெப்சைட், அவ்வளவுதான். 3D மாடல் டிசைன், ஓகே, அது கொஞ்சம் புதுசா இருக்கு, நான் அதை ஒருக்கா காட்டுறேன். அடுத்தது வந்து மோஸ்டா டேட்டா என்ட்ரிக்கு சொல்றீங்க. ஓகே, நான் எக்ஸல் ரிப்போர்ட்டிங், டேட்டா என்ட்ரி, ஓகே, நான் அதே பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 3D டிசைனர் கேட்டிருந்தாங்க. 3D மாடலிங் தெரியல, நீங்க எதை மென்ஷன் பண்றீங்கன்னு, நான் மாடலிங் எடுக்கிறேன். ஓகே, 3Dல மாடலிங் பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து இதுக்கு சார்ஜ் கூட தான் வாங்கலாமே. 3Dல மாடல் பண்ணக்குள்ள இப்படி பேசிக் நீங்க $100 வாங்கலாம். அது கூட ஒர்க் ஸ்கில்லை பொறுத்து இருக்கு, லெவலை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த லெவல் எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சிம்பிளா ஒரு டோலர்ஸுக்கு $100 $150 எல்லாம் வாங்கலாம். அதுவும் சார்ஜ் ப்ரைஸை வந்து நீங்க ப்ரோ மாத்தலாம். இப்போ ஒரு 10 கிளைண்ட்ஸ் வர வரைக்கும் உங்களோட பேசிக் சார்ஜை வச்சுக்கொண்டு ஒரு அதுக்கு அங்கால போக போக என்ன செய்யலாம், நீங்க வந்து சார்ஜை கூட்டிட்டு போகலாம். பேசிக்கா இந்த இது பாருங்க, சிம்பிளா ஒரு ப்ராடக்ட் 3Dல ரெண்டர் பண்ணி தரதுக்கு $25 இருக்கு. இது வந்து 3D ஒரு பெரிய எக்ஸிட் லெவல்ல செய்யறது 450. இது மீடியம் லெவல்ல பெரிய லெவல் ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு 150. 5ஓட ஸ்கியூல இருக்குது இப்போ கூடி. அதே மாதிரி நாங்க 2 மாசம் எடுப்போம் ஒரு ஆக்களை. இப்ப பேசிக்கா $10 கேட்குறேன் இதர். இது வந்து 30, இது வந்து 60. இந்த பிரைஸ் அப்படின்றது வந்து இப்போ கூடி 4ஓட ஸ்கியூல இருக்கு. இது அவங்க அவங்க செட் பண்ண ப்ரைஸ். இப்போ உங்களோட ஒர்க் வந்து இதை விட நல்ல குவாலிட்டியா நீங்க செய்வீங்க அப்படின்றக்குள்ள உங்களோட நீங்க அதுக்கிட்ட ஒர்க்கை வந்து என்ன செய்யலாம், பண்ணலாம். அடுத்த வந்து டேட்டா என்ட்ரி, எம்எஸ் எக்ஸல் டேட்டா என்ட்ரிக்குள்ளேயே மோஸ்டா எல்லாமே வரும் நினைக்கிறேன், எக்ஸல் சைட் எல்லாமே. ஓகே, இப்போ இவங்கடைய பார்த்தோம்னா இவங்க வந்து என்ன செய்யிருக்காங்க, 133 முடிச்சிருக்காங்க, 4.9 ரேட்டிங். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு $25 கேட்குறாங்க. 3 ஹவர்ஸுக்கு 15 ஹவர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணோம்னா $120. 8 ஹவர்ஸுக்கு அப்படின்றக்குள்ள இவர் ஒர்க்ஸ் ஹவர்ஸ் இதுல வந்து அவற்றை ரேட்டிங்கை செட் பண்ணிருக்கு. சில பேர் வந்து ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ப்ரைஸை செட் பண்ணிப்பாங்க. இவரை பார்ப்போம் இங்க. ஓகே, இவர் வந்து என்ன செஞ்சிருக்கார், ஒரு 1 ஹவருக்கு $30 அப்படி இவங்க. அதே மாதிரி இது 4 ஹவர்ஸுக்கு $50, 12 ஹவர்ஸுக்கு $80. இவங்க வந்து வித்தியாசமா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய எடுத்து ஷோ பண்றேன். இது வந்து 1 ஹவருக்கு உலகம் செஞ்சு தருவேன் அப்படின்றது $20. மற்ற இது வந்து $50 போட்டிருக்காங்க 8 ஹவர்ஸுக்கு. இது வந்து 20 ஹவர்ஸுக்கு $80. அப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வித்தியாசமா போட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவீங்க, சரி, ஏஐல வெப்சைட் டிசைன் பண்ணுவீங்க. இந்த ஏஐல வெப்சைட் டிசைன் பண்றதுன்னா இப்போ எல்லாத்தையும் நீ ஷோ பண்ணி காட்டல, இந்த இதுலயே பாருங்க, இதுல பேசிக் பேக்கேஜ் தான் காட்டு. ஏஐல வந்து நீங்க வெப்சைட் எல்லாம் டிசைன் பண்ணுவீங்கன்னா அந்த வெப்சைட் டிசைன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதுக்கான ப்ரைஸை வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்படி நீங்க ஸ்கில் பேஸும் இருக்குது, நான் ஸ்கில் பேஸும் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேயோ அதை நீங்க உங்களோட சர்வீஸை பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ல இருக்கு, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ ரேண்டமாக 2 எடுத்து உங்கள்கிட்டையும் கேட்டு ஷோ பண்ணி காட்டினேன். உங்களோட சைட்லேயும் இன்னும் இருக்குது, எக்கச்சக்கமாக சர்ச் பண்ண காட்டிகிட்டே இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து டைம் பிரச்சனையாக இருக்கிறோடையா நான் இதோட அடுத்ததுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் கொஞ்சம் பார்த்து நாங்கள் ஃபைவர்லேயும் சில லெவல்ஸ் இருக்குது செல்லர்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து செல்லர்ஸாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைவருக்கு வந்து நியூ செல்லராக ஜாயின் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் ஒரு சில டாஸ்க்கள் இருக்கு. இவ்வளோ கிளைண்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பேமெண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும், இவ்வளோ ரிவ்யூஸ் வாங்கியிருக்கணும், அப்படி வந்து ஒரு டாஸ்க் இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணால் கேம் மாதிரி தான். லெவல் 1க்கு போவீங்க. லெவல் 1க்கு போன அப்புறம் சில டாஸ்க்கள் வரும். அதுக்கு லெவல் 2க்கு டாப் ரேட் செல்லர். ஒவ்வொரு லெவலில் நீங்கள் போக 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 ஃபைவரால நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ லெவல் 1ல உங்களுக்கு கிடைக்காத பெனிஃபிட்ஸ்கள் சிலது லெவல் 2க்கு போன அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 2ல கிடைக்காது டாப் ரேட் செல்லர்ஸுக்கு போகும்போது கிடைக்கும். ஸோ
அது சும்மா லெவல் 1 லெவல் 2 நேம்ல மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் பெட்ச் தருவாங்க. பெட்ச் வந்து அது உங்களோட ப்ரொஃபைல்ல அந்த பெட்ச் ஷோ ஆகும். அது வந்து ஃபைவரை ஒஃபிஷியலா தர்றது. அப்ப பெட்சில் நான் ஷோ பண்ணக்குள்ள கிளைண்ட்ஸுக்கு ட்ரஸ்ட் கூடும். அப்ப அவங்க வந்து தொடர்ச்சியா ஓடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, நாங்க ரியல் ஃபைவர் ஏர்னிங்ஸை வந்து எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு வெப்சைட்ல இருக்கு பாருங்க. பிகினரா நீங்க ஒரு ஃபைவர்ல ஸ்டார்ட் பண்றீங்க. லோகோ டிசைன், நார்மலா லோகோ டிசைன் எல்லாரும் செய்வாங்க. அதுக்கு ஒரு ஸ்கில் அண்டு பெருசா தேவையில்லை. லோகோ டிசைனுக்கு கேன்வாலேயே செய்யலாம். ஓகே, அந்த கேன்வாலேயே இப்போ நீங்க வந்து ஒரு லோகோவுக்கு $20 படி சார்ஜ் பண்ணி 10 orders வந்து முடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்குள்ள நீங்க $200 earn பண்ணுவீங்க. இதே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு ஆளை படுத்தமுண்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேர்ட் ப்ரெஸ்ல வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள், அவருக்கு வந்து ஒரு வெப்சைட்டை $100 எப்படியும் சார்ஜ் பண்ணுவேன். சார்ஜ் பண்ணா 10 orders முடிச்சா 1000. ஆக்சுவலா 100 வராது, அதை விட கூட தான் வரும். ஸோ 1000+ orders வருது. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? உங்கள்கிட்ட ஸ்கில் நான் ஸ்கில், அதுதான் இதுக்கான டிஃப்ரெண்ட். உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லைன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைவா இருக்கு. உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ சிலது வந்து நீங்க என்ன செய்வீங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட இதுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் போகவே உங்களுக்கு விளங்கிடும் இந்த ஃபைவர் சிஸ்டம் என்ன மாதிரி சார்ஜ் பண்ணணும், கிளைண்ட்ஸோட எப்படி கனெக்டணும், எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது அது. அது எல்லாம் பிறகு கூட உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நீங்களே அதுக்கேற்ற மாதிரி டபுளா வைக்கலாம். ஸோ அவங்களோட எல்லாமே வந்து ஸ்கில்லில், ரெண்டாவது ரிவ்யூ, மூன்றாவது மார்க்கெட்டிங், இந்த மூன்றுலேயும் தான் இருக்குது உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே. இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி ஒன்று எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்டியா அந்த ஃபைவர்க்குள்ள ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாலே சரி. ஃபைவர் சக்சஸ் ஃபார்முலா, இந்த ஃபைவருக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்படி இல்லை, எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இதுல வந்து ஸ்கில், ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கோ இல்லையோ, அந்த எண்ணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ சர்வீஸா, அதை நீங்க சரியா சூஸ் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஒப்டிமைசேஷன். ஸோ இது வந்து பெரிய ஒரு ப்ரோசஸ். சிம்பிளா நீங்க ஒரு ப்ரொஃபைல நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணாம ஃபுல்லா கிரியேட்டிவா நல்லா யோசிச்சு நாங்கள் என்ன செய்யணும்டா ப்ரொஃபைல ஒப்டிமைஸ் பண்ணணும். அடுத்து எஸ்இஓ, சர்ச் என்ஜின் ஒப்டிமைசேஷன், இதை வந்து கரெக்டா நாங்க செய்யணும். சிம்பிளா நாங்க எங்களோட பாட்டுக்கு கண்டமேனிக்கு டைப் பண்ணி எல்லாம் போறாம டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டா எழுதணும். அடுத்த போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுதான பெஸ்டான ஒரு ஆப்ஷன். இந்த போர்ட்ஃபோலியோ வந்து வேற லெவல்ல நாங்க கிரியேட் பண்ணணும். அடுத்த கன்சிஸ்டன்சி, இந்த 4 இருந்தா மட்டும் காணாது, கன்சிஸ்டன்சி என்று இருக்கணும். நான் சொன்னேன் தானே உங்களுக்கு ஒரு இதுலயே முடிஞ்சிரும் அப்படின்ட்டு, நாங்க என்ன தொடர்ச்சியா ஒரு 2-3 நாள்லயே நிப்பாட்டிடுறேன் ஒர்க்கை. அப்படி இல்லாம கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்ணணும். அடுத்த வந்து நாங்க பார்ப்போம். ஃபைவருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போவோம். ஃபைவருக்கும் ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஃப்ரீலான்சிங்ல நீங்க ஃபைவர் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போய் ட்ரெடிஷனல் ஜாப்புக்கு ஒர்க் பண்றீங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டா, நீங்க ஃபைவர்ல என்ன டைமும் ஒர்க் பண்ணலாம். இந்த டைம் தான் ஆன்லைன்ல இருக்கணும், இந்த டைம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு என்ன டைம் தோணுதோ அப்போ உங்களுக்கு ஓடர்ஸ் வரும்போது அந்த ஓடர்ஸை உடனே கூடி ஒர்க் பண்ணல. அந்த டைம் லைனுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சரி. பட் எந்த டைமும் நீங்க ஃபிளெக்சிபிளா ஒர்க் பண்ணலாம். பட் இங்க என்ன, மார்னிங் 8ல இருந்து 5 o'clock ஷிஃப்ட்னா நீங்க அந்த டைம் போயே ஆகணும். இங்க வந்து அன்லிமிட்டட் இன்கம். ஸோ உங்களுக்கு ஒரு மந்த் வந்து 10 orders பெறலாம், 100 orders பெறலாம். அது உங்களோட கிளைண்ட்ஸோட ட்ரஸ்ட்டையும் அடுத்த இப்போ உங்களுக்கு ஓடர்ஸ் தொடர்ச்சியாக வரக்குள்ள ஃபைவரையும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும், ட்ராக் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இன்கம்ன்றது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லல அவ்வளோதான் உண்டு. பட் இங்கே வந்து அவ்வளோதான் சேலரி. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்க, வேலையை செய்வாங்க செய்வாங்க செய்வாங்க, சேலரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் நெக்ஸ்ட் மந்த் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்போ இது ஃபிக்ஸடான சேலரி தான். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இதைத்தான் மோஸ்ட் எல்லாரும் யோசிக்கிறேன், நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா வேர்ல்டு வைடாக ட்ராவல் பண்ணணும்னு. அதுக்கு நீங்கள் நார்மல் ஜொப்பை பண்ணி அதில் காசு சேர்த்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்டாக எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. டிக்டாக்ல சரி, ரீல்ஸில் சரி எல்லாம் பார்க்குறது மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஆஃபீஸுக்கு மட்டுமா தான் இருக்கு. அடுத்து இங்கே வந்து நீங்கள் பொஸ் அண்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் நாங்கள் ஓனர், நீங்கள் தான் பிஸ்னஸ் பொஸ்ஸு, நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க எல்லாத்தையும், நீங்கள் தான் எல்லாத்தையுமே ரன் பண்ணுவீங்க, கோஆர்டினேட் பண்ணுவீங்க. இங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு ஹெச்ஆர்எம் இருப்பாங்க, அதுக்கு மேலே சிஇஓ இருப்பாங்க, அதுக்கு இல்லை எம்ப்ளாயிஸ் அப்படி இப்படின்னு கூட கோவர்க்கர்ஸ், அவங்களோட ஒர்க் பண்ணுவீங்க வித் ப்ரெஷரோட. அப்போ நீங்கள் இந்த இதுகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே தான் இந்த ஃபைவர். இதெல்லாம் வந்து எங்களோட ஸ்கைப் கேம்பஸ்ல ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தவங்க. அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டுகள் தான் இது. நான் என்னத்தை ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால் அது அவங்களோட சர்வீஸ்.
இப்போ நீங்க என்ன சர்வீஸ் போட்டாண்டு நான் பப்ளிஷ் பண்ணலாம் தானே. இப்போ அதை பார்த்துட்டு மற்ற ஆள் என்ன செய்வாங்க, இதுல ஓடஸ் வருது அப்படின்ட்டு அவங்க அதை போட வலிக்கிடுவாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் அதை மறைச்சிருக்கோம். பட் அந்த பேமெண்ட்டுகள் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. ஓகே, இந்த இதுலேயும் இருக்குது நாங்கள் காட்டினது. மற்ற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இதுகள் அடுத்து அவங்க அந்த ஃபீட்பேக்குகள் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு யோசனை வரும், இந்த ஃபைவர்ல வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குன்றவங்க எஸ் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு, நான் படிக்க ரெடி. கொஷன் ஒன்று வந்து இருக்கு. ஃபார் நியூ செல்லர் இஃப் வி டிட் தே டோன்ட் ஈவன் கன்சிடர் ஹவு டு கெட் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபைவரால வந்து நீங்க நியூ செல்லர், லெவல் 1 செல்லர், லெவல் 2 செல்லர் எல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க மோஸ்டா உங்களுக்கு ஓடர்ஸ் வர்றது வந்து உங்களோட நீங்க வந்து ஒர்க் பண்றதுலயும் நீங்க எப்படி அந்த ஆக்டிவ்ல இருக்கிறன்றதுலயும் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் இருக்கிறதுலையும் வச்சு தான் அவளுக்கு. நீங்க லெவல்ல இருக்கிற லெவல் 1 லெவல் 2 அது இல்லை அப்படி அண்டி இல்லை. யா, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தா அதை ரிமூவ் பண்ணி புது அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ற எல்லாமே வந்து ஃபுல் கைட் பண்ணுவோம். ஓகே. இல்ல இல்ல இல்ல, ஓடர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் தருவாங்க. நாங்க கிளைண்ட்ஸை தேட தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபைபர்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ். நாங்க கொண்டு போய் எனக்கு தாங்க ஓடர்ஸ், உனக்கு தாங்க ஓடர்ஸ் 100 கிளைண்ட்ஸ் எடுத்து மெசேஜ் போட்டு அப்படி எடுக்கிற இல்ல. உங்களோட ஷோ பண்ணிக்கிற ஒர்க்குகளை பார்த்து கிளைண்ட்ஸே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க இவ்வளோ என்ன மாதிரி என்ன இது ஜஸ்ட் நம்பருக்கு ரெடியா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸில் நான் ஆல்ரெடி சொன்ன இன்ட்ரடக்ஷனை திருப்பி சொல்கிறேன். எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸில் 1 மந்த் கோர்ஸாக தான் நாங்கள் இதை ஃபைவர் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஜூமில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த ஜூமில் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணினா கூடி அந்த லைவ் கிளாஸுக்கு செஷனை வந்து ரெக்கார்டிங்காக உங்களுக்கு அன்றைக்கு நைட்டே கிளாஸ் முடிய சென்ட் பண்ணுவோம். கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு டோட்டல் ஃபுல் ரெக்கார்டிங்ஸும் லைஃப் டைம் அக்சஸோட கிடைக்கும். அடுத்த டைம் டேபிளும் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எல்லாமே நைட் டைமில் தான் நடக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைம் டேபிள் தான் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த ஃபைவர் கோர்ஸை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேட்டால் அந்த ஸ்கைஅப் கேம்பஸில். ஸோ எக்ஸ்பர்ட் லிரிக்ஸர் என்ன நானே சொல்லக்கூடாது. பட் ஆக்சுவலாக வந்து நான் 7 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபைவர் நான் சொன்ன 19 இருந்து நான் ஃபைவரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 3 ஐடி கிட்ட இருக்கு. பட் அதில் ஒன்று பேண்ட் ஆகிட்டுது அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ 2 ஐடி இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே பர்சனல் கைடன்ஸ் மாதிரி தான். அதாவது செப்பரேட்டாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் குரூப் சேட்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. டிரெக்டாகவே உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்காங்க. அப்படி தான் நாங்கள் வச்சிருக்கோம். அவங்களோட டிரெக்டாக கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பர்சனலாக நீங்கள் அவங்களோட கழிச்சு அவங்களே உங்களை தனியாக கைட் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளேயே நீங்கள் டவுட்ஸ் கேட்டு. அடுத்து 80% ப்ராக்டிக்கலாக தான் இந்த கிளாஸ் போகும். ஸோ நார்மலாக இப்போ நடந்த மாதிரி போரிங்காக தியரட்டிக்கலாக போகாது. ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் வைஸாக தான் கிளாஸ் போகும். அதோட டாஸ்க் வைஸாக ஜஸ்ட் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ சொஃபியாஸ் வந்து சில ப்ரொவைட் பண்ணுவோம். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்குங்க சொன்னால் ஒரு குரூப்பில் உங்களுக்கு பர்சனலாகவே இருக்குது. அடுத்தது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன சேர்ந்து குடிக்க கூட தேவையில்ல. ஒர்க் பண்ணி சிம்பிளாக ப்ரோன்ட்டே கூப்பிடுங்க. ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் கிளாஸ் போகும், ரன் ஆகும். ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கனுடைய கொஞ்சம் டீப்பாக சொல்ல வேணும். அதனால தான் நாங்கள் ஃபுல்லாகவே ப்ரெசன்டேஷன் வைஸாக போயிட்டு ஸ்கில்லை வந்து நாங்கள் அப்லோட் இப்படி இப்படி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இமேஜாக ஷோ பண்ணுறது பிரதர். இப்படி தான் ஷோ பண்ணுறது. மேக்ஸிமம் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்டா இப்போ எந்த ஏர்னிங் வந்து நான் வந்து வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல டிசைன் பண்ணுறது இந்த பர்சனல் இது. அதே ஒரு ஐடி. மற்றது வந்து வீடியோ எடிட்டிங் சைட்டில் செய்கிறேன் நான். வெப்சைட்டில் வந்து எனக்கு நார்மலாக மந்த்துக்கு ஒரு 700 அல்லது $800 ஆச்சு வரும் நார்மலாக. எனக்கு ஆல்ரெடி என்னது ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கட்டாயம் எனக்கு குறைஞ்சது அவ்வளோ வரும் ரெகுலர் கிளைண்ட்ஸாலேயே. ரெகுலர் கிளைண்ட்ஸ் மீன் இப்போ ஆல்ரெடி வந்தவங்களே எங்கள்கிட்ட திருப்பி திருப்பி வருவாங்க. அப்போ அவங்களே எங்களுக்கு ரெகுலர் கிளைண்ட்ஸாக வந்துடுவாங்க. என்ன இஷ்யூ வந்தாலும் அவங்க எங்கள்கிட்டயே வருவாங்க. அப்படி கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி அதனால இப்போ ஒவ்வொரு ஆகிட்ட சர்வீஸை பொறுத்து தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே. இப்போ நான் வந்து உங்கள்ட்ட ஸ்கில் இல்லை இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு லோகோ டிசைனில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து $10, $15, $20 அப்படி இருக்கு. நீங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு $100 $200 இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்கள் அங்கே $10 ப்ராஜெக்ட்ல முடிக்கிற ஒர்க்கை நீங்கள் இங்கே ஒரு ப்ராஜெக்ட்ல முடிச்சிருவீங்க. அப்போ எவ்வளோ இருக்கு தானே உங்களோட ஒர்க் அப்படி இருந்து.
அப்போ ஏர்னிங்ஸ் வந்து ஓவரால் ஆக்கட்டும். அடுத்த கிளைண்ட்ஸை பொறுத்தும் இப்போ நல்ல ஏர்னிங்ஸ் டிப்ஸ் தர கிளைண்ட்ஸும் வருவாங்க. ஃப்ரீயாக நான் சிம்பிளாக எங்களோட நெகோசியேட் பண்ணுற மாதிரி கிளைண்ட்ஸும் வருவாங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றது உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து தருவோம். இந்த ஃபைபர்லேயே வந்து கிட்டத்தட்ட கேன்வாவே வந்து ஓவராலாக நாங்கள் பார்ப்போம். கேன்வாவிலேயும் வந்து எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை வச்சு ஃப்ரீயாக நீங்கள் என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. இதுவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இது அது பிறகு பேமெண்ட் பண்ணணும், அந்த ஒரு கதைக்கு இடம் இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. வேர்ட் ப்ரெஸில் வெப்சைட் ஸ்கில் ஃபைபரில் கீக் அப்லோட் பண்ணியும் ஆர்டர் இல்லை 5 மந்த்துக்கு மேலே ஆகி சார். அதுதான் சொல்லணும் பிரதர். இப்போ நீங்கள் வந்து வேர்ட் ஃபைவர் அப்படின்றது பெர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ன்றது தான் முக்கியம். அதை பெர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டார்ட்லேருந்தே க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ எங்கட நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கில் இல்லாதவங்களும் இருப்பாங்க, ஸ்கில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து ஸ்கில்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றக்குள்ள எங்கட இன்ஸ்டியூட்லேயே நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ன்னு படிக்கணும் அப்படின்னா இப்போ தான் வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ் இப்போ இதே டைமில் பரவலாக தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரெண்டையும் ஒரு டைம்லையும் படிச்சு கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஃபைபரில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனை சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் 5 ப்ரொவைட் பண்ணுவோம் ஃப்ரீயாக. அந்த 5 கோர்ஸும் கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ, வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த 5 கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் என் பண்ணி, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண லாஸ்ட் டேயில் உங்களுக்கு இந்த 5 கோர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது வீடியோ ரெக்கார்டிங்ஸாக தான் இருக்குது. சரியா, இதெல்லாம் நாங்கள் படிப்பிக்க 1 மந்தில் படிப்பிக்கல, அது ஆல்ரெடி படிப்பிச்ச வீடியோ ரெக்கார்டிங்ஸாக நாங்கள் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் ஃபோல்டர்ஸில். அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லைஃப் டைமுக்கு ஆக்சஸ் இருக்கும். இது உங்களுக்கு படிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எங்கள்கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணலாம். அடுத்த வந்து ஓகே, நான் அதை தான் திருப்பியும் ஷோ பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், ஏஐ, கிராஃபிக் டிசைன், இந்த 5 ஃப்ரீ கோர்சஸாக நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து இவ்வளோ வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஃபைவரில் படிப்பிக்கிற கண்டென்ட்ஸுகள். ஆக்சுவலாக வந்து இதில் நாங்கள் சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் படையில் இப்போ வந்து சில ஏஐ ரிலேட்டடாக ஏஐ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வந்து சிலது அப்டேட் பண்ணப்படையில், அதே மாதிரி சில விஷயங்கள் அப்டேட் ஆகலை. ஓகே, இதில் வந்து இனி நீங்கள் உங்களோட கொஷின்ஸ்களை வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஒரு 1-2 மினிட்ஸ் டைம் தான், ஏற்கனவே லேட் ஆகிட்டுது.